ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. எஸ், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு 50 நாள் விளையாடின விளையாட்டில் இந்த வாரம் தான் கொஞ்சம் தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து பார்க்கணும், இவ்வளோ நாள் நிறைய உப்பு சப்பு இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படின்றத இந்த வீக் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்னதுனாலயா என்னன்னு தெரில, அவங்கவுங்க அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்றத விட்டுட்டு இண்டிவிஜுவல் கேமு கொஞ்சம் தெரிஞ்சாலுமே பட் அதுலேயும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி தான் வச்சு விளையாடினாங்க. அதில் அதிகப்படியான ஒரே லவாங்கியெல்லாம் வேறு போயிட்டு இருந்தது. ப்ரொமோவை பார்த்துட்டு அப்படியே எகிரி வச்சுக்கிட்டு உள்ளே போய் நம்ம ஓகே என்னவா இருக்குமோன்னு பார்த்தா ப்ரொமோவில் இருக்கிறது மட்டும்தான் ஒரு சில எபிசோட்ஸ்லேயே இருந்தது. இந்த விஷால் வந்து பயங்கரமாக கேம் ப்ளே பண்ணுறாருன்னு தெரியுது. அவருக்கு வேணும் கண்டென்ட்டுக்காக வந்து தர்ஷிகாவோட சுற்றுறது. ஆனால் தர்ஷிகா உண்மையாலே அவ்வளோ ட்ரூவாக, அதுவும் எஸ்பெஷலி இந்த டால் அது பொம்மை கேம் வந்தது பார்த்தீங்களா, அதில் ஒருத்தருக்கு அந்த ஸ்லாட் அது வரைக்கும் தான் பாக்ஸஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அதில் யாரது இருக்குதோ அண்ட் அவங்க அதுக்கு அப்புறமா கேமில் யாருடைய பொம்மை இல்லாமல் இருக்குதோ அவங்க வந்து கேமில் இருந்து வெளில போயிட வேண்டியது தான். அப்படி எல்லாரும் அவங்களுக்கு பேர் போட்ட பொம்மையை வந்து வேற ஒருத்தவங்க மூலியமாக தான் வைக்கணும்னும் போதெல்லாம் விஷால் வந்து அவர் கேமை தான் ஃபோக்கஸ் பண்ணி இவங்களை உள்ளே விட்டுறக்கூடாது, இவங்க போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி மட்டும் தான் விளையாடினே தவிர அந்த இடத்துல அவருக்குமே அவர் ஒரு க்ரஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு என்ன ஆனா அப்படின்றத பற்றி கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரவுண்டில் அவங்க தான் போயிட்டாங்க. அவர் வந்து வேற ஒருத்தவங்களை வந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக விளையாடினதுல கீறி பொறாண்டி விளையாடுனதுக்கு பட் அதுக்கு கூட அவங்க பொருட்படுத்தாமல் நம்ம அவுட் ஆகிட்டோம் போயிட்டோன்றதை பற்றி கூட பொருட்படுத்தாமல் தர்ஷிகா வந்து அடிபட்டிருக்கிறாப்லையே உத்தரம் கொடுக்கறது, க்ரீம் தடவுறது, ஆயின்மெண்ட் தடவுறது, அப்புறமா அவருக்கு ஊட்டி விடுறதுன்ற மாதிரியான வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஊட்டி விடுறது இவங்க 2 பேரும் ஒரே லவ்வில் இருந்தாங்கன்னா அதை எதிர்க்க 2 பேர் பார்த்து வயிறு எரிஞ்சு அப்படியே கண்ணுலேயே நெருப்பில் அப்படியே அம்பு விட்டதெல்லாம் 2 பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு சொல்லவே வேணாம், அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஆனந்தி மற்றும் பவி, அவங்க 2 பேரும் தான். பவித்ரா அவன் பார்த்தீங்கன்னா இவன் என்ன அவன் பண்ண மாட்டேன், அவன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான், இவ தான் வந்து நம்பி இவ பண்ணிகிட்டு இருக்கிறா, அவன் அப்படிலாம் இல்லை, இது ஏன் அவளுக்கு புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் வேறு ஆனந்தி அப்பப்போ கொஞ்சம் எடுத்து கொடுத்து சும்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா கூட அவங்கள ஏற்றி விடுற வேலையெல்லாம் வேறு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமாக பவித்ரா கிட்ட அதிகமாகவே பண்ணாங்க. அண்ட் பவித்ராவும் ஒரு பக்கம் கொஞ்சம் விஷ பாட்டில் தனமாலாம் இந்த கேமில் விளையாடினாங்க. அவங்களுடைய பொம்மை மட்டும் உள்ளே போகணுன்றதுக்காக ஒருத்தரையா என் ரஞ்சிதா இருக்கட்டும், ஈவன் கடைசியாக மஞ்சரி போகிறதுக்கும் போயிட்டாங்க. அப்புறமா அவங்களுடைய பொம்மை உள்ளே இருக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி பண்ணி கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை டாஸ்கில் ஒருத்தரை பிடிச்சி இழுக்க, ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா பிக் பாஸ்லேயும் வந்து இந்த ஒரு பொம்மை டாஸ்க் ஒன்று வைப்பாங்க. எய்தர் அவங்களே பொம்மையை எடுத்து அவங்களே வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறது, அது வந்து இன்னொருத்தவங்க மாற்றி டீம் வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 டீமாக பிரித்து மொத்த ஹவுஸையும் 2 டீமாக பிரித்து அப்படி கொடுப்பாங்க. இது பொம்மையை வந்து இல்லை வர்றதை வந்து எடுத்து ஃபேக்ட்ரியில் ஃபைல் அந்த மாதிரிலாம் ஒரு சிலதெல்லாம் இருக்கும். இது எடுத்து உள்ளே வைக்கணுன்ற மாதிரி ஒருத்தர் இண்டிவிஜுவல், பட் ஆனால் அவங்கவுங்க பொம்மையை கொண்டு போகாமல் வேற ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிறத எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அதுலேயும் வந்து ஒரு விதமான டீம் ஃபார்ம் பண்ணி அதில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதில் ராணவ் அண்ட் ராயன் அவங்களுடைய இதுதான், ராணவ் எப்பவுமே வந்து கடைசியாக ஒரு பொம்மை போயிடுச்சு அவுட்டு அப்படின்ற மாதிரி இருந்தார். அதுவும் வந்து பவித்ராவால் தான். பவித்ரா கேட்டாங்க, அப்படி கொடுத்தாரு. ஓகே நம்மளுடைய க்ரஷ் கேட்குறாளே அப்படின்றக்காக கொடுத்து அவுட் ஆகிட்டு நின்னார். அண்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியாக வந்து அவுட் ஆனவங்களாம் வந்து விளையாடலாம், நீங்கள் வந்து பொம்மையை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதோ இல்லைன்னா எடுக்கவோ கூடாது, பட் அது தடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கலான்னு சொன்னதோ உள்ளே போயிட்டு நம்மளும் களத்தில் இறங்கலாம் அப்படின்றதுல இறங்கினார் ராணவ். ஆனால் ராணவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஏன் நிஜமாலே அவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் புரியல. இதில் வேற அவர் அட்வொகேட்டுன்றாங்க, எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தான் தெரியல. அவர் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஜெஃப்ரியை வந்து எப்படியெல்லாம் வந்து லாக் பண்ணார். அண்ட் அந்த லாக் பண்ணி எக்ஸாக்ட்லி அவங்க 3 பேரும் பண்ணதை பார்க்கும்போது யாராவது ஒருத்தராவது விடுங்கய்யா, மூச்சு முட்டி 3 பேர் ஏதாவது ஆகிட போகிறீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொருத்தர் லாக் பண்ண, அவருக்கு முன்னாடி இருக்கிற இன்னொருத்தர் லாக் பண்ண அப்படின்ற மாதிரி. ஆனால் கடைசி வரைக்கும் ஜெஃப்ரி அப்படியே தம் கட்டி இருந்தார். ஜெஃப்ரியை பார்க்குறதுக்கு ஏதோ குட்டியூண்டு அப்படியே சின்னதாக வந்து பொட்டலம் கட்டி அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தார். ஆனால் அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை ராணவுக்கு விட்ட ஒரு அப்படியே தவடால் கொடுத்ததுலேயே தெரிஞ்சு போச்சு ராணவ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அவரும் எவ்வளோ நேரம் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பார், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரால் முடியல, அதனால அதை பண்ணிட்டு போயிட்டார் ஜெஃப்ரி. இது ஏன்னா முக்கியமாக ராயனுடைய பொம்மை தான் ஜெஃப்ரி கிட்டே இருந்ததுனால ராணவ் வந்து ஜெஃப்ரியை போக விடாமல் பண்ணதில் ராயனுக்கு செம்ம கடுப்பாகி கடைசியாக அவரும் இவங்களும் சொல்லி முட்டி மோதி
அதில் வந்து அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அடிக்கிற அளவுக்கு இல்ல, ஒருத்தர் அடிச்சிட்டாரு, இன்னொருத்தர் அடிக்காமல் அப்படியே தடுத்து எப்படியோ பிடிச்சி கிடிச்சு டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து நிற்க வச்சாங்க. இது ஓகே, அதோட விட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பார்த்தா, மறுபடியும் ஜாக்லின் சவுண்டுக்கு வந்து ராயன் மேலே தான் அப்படியே தெரியுமே, நான் அன்சீன்லலாம் நிறைய விஷயங்கள் அவங்க அப்படியே கையை கொடுத்துட்டு போகிறது. அதாவது விஷாலும் தர்ஷிகாவும் ஒரு லவ் ட்ராக்குனா, இந்த பக்கம் சவுண்ட் அண்ட் ராயன் வந்து சவுண்டுக்கு கொஞ்சம் இது கம்மியாக இருக்குதுன்னும் போது அப்படியே தள்ளி வராரு. மறுபடியும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு ட்ராக் ஓடணுன்றதுக்காக அப்பப்போ பிடிச்சிக்கிறாரு. அவங்களுடைய அந்த லவாங்கியும் வந்து அன்சீன்லலாம் கொஞ்சம் நிறையவே காட்டினாங்க. அண்ட் அதை தாண்டி இந்த பக்கம் வந்தோன்னா, எப்படியோ வந்து ராயன் அவுட் பண்ணிட்டானே அப்படின்ற காண்டில், அண்ட் எப்படியும் தெரியும்ல, சவுண்டும் ஜாக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஜாக் உடனே நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் ராணவ கேட்க, ராணவ பதிலுக்கு நீ எதுக்கு முடியல, நீ அப்படி பண்ணி எப்படி பண்ணின்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தையை விட, அதுக்கு உடனே சௌந்தர்யா அவங்க சப்போர்ட்டுக்கு வர, சௌந்தர்யாவை மேலேயும் அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு அப்படி ஒரு முறப்பு இருந்தது பாருங்க. அந்த பார்வையை பார்க்கும்போது நம்மளுக்கே அப்பா சவுண்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒரு படத்தில் வருவாங்களே சவுண்டு சரோஜா, அந்த கேரக்டருக்கு பக்காவாக இருந்தாங்க சௌந்தர்யா அவர்கள். அண்ட் இவங்க 2 பேரும் இதில் வார்த்தையை வேற ரொம்ப விட்டுட்டார் ராணவ். மூடிட்டு போ, அது போ, இது போ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அது அவரே ரியலைஸ் பண்ணது தான் இன்னொரு பக்கம். அவர் எல்லாம் பண்ணிட்டு உள்ளே போய் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் வர கேரக்டர் மாதிரி நானே என்றைக்கோ கொஞ்சம் பொங்குறேன். அந்த பொங்கி என்னுடைய கேமை நான் விளையாடலான்னும் போது அது எல்லாமே தப்பாக போயிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது, விஷால் கொஞ்சம் நேரம் வீடு பார்த்துக்கலாம். மறுபடியும் உள்ளே வந்து ராயனும் வந்து பேச்சுவார்த்தை இது பண்ண, அவர் எதுவும் ஆமாம் நம்ம அதான் தப்பு பண்ணிட்டு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்ற மாதிரி சைலண்ட்டாக இருந்தார். அது வேற ஒரு விதத்தில் முத்து நடுவில் பூந்து கீந்து ஓகே நல்ல கருத்து சொல்கிறன்ற பேரில் அவருடைய பாட்டை அவர் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு முத்து. இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தாங்க. ஓரளவு அந்த டாஸ்க் அப்படியே போயிட்டு இருந்தது. இதுக்கு அப்புறமா தீபக் அவர்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இந்த வாரம் போட்டுச்சு. அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட அவர் போட்ட ஒரு சில ரூல்ஸ், அதை யாராக இருந்தாலும் அந்தந்த டீம் தான் பண்ணணும், அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணுங்க. இது ஆக்சுவலி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க தான் பண்ணணும், இன்னொருத்தவங்க ஏன் பண்ணுறீங்கன்றதெல்லாம். அண்ட் இதுலேயும் அதே தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணி, ஏன்னா நிறைய ஃப்ரிட்ஜில் இருந்து காணாமல் போகுது, இதை வந்து நாங்கள் பண்ணுறோம், இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லவும் தான் அவரும் அதை போட்டார். அவர் வந்து இது வரைக்குமே நல்லாவே அவர் வந்து ஒரு கேப்டனாக பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் அவர் கேப்டன்சியை வந்து குறை சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் அந்த ஃப்ளாஸ்லாம் கட் பண்ணணுக்காக பல பேர் காத்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த குட்டி விஷ பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷ பாட்டில் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலையை தான் பண்ணிச்சு. அவர் வந்து காலையில் ஓகே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாம் பேசி முடிச்சிடலான்ற மாதிரி கூப்பிட்டா எல்லாரும் வந்தாங்க. இத்தனைக்கும் ரொம்ப நேரம் போகும் அப்படின்னும் போது கூட இல்லை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னா ஆவு பாட்டுக்கிட்டு ஓகே மற்றவங்களாம் ஓகே உட்காரலான்னும் போது நான் இல்லை நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் வரும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கேப்டனாக நடந்துக்கல, நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பூவை கட் பண்ணிவிட்டு, இது ஏன் இப்படி பண்ணுறேன்னா இது பர்சனல், என்னுடைய பர்சனல்ட்டு என்னன்னா, போன வாட்டி கமல்ஹாசன் அவர்கள் யாருமே கேட்க மாட்டுறாரு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வந்து ஓப்பனாக கேட்க மாட்டார். அவருடைய நாலேஜுக்கு அவர் வந்து அவர் பேசக்கூடியது என்ன சொல்லுவாங்க, உள்குத்துன்னுவாங்கல்ல, மறைமுகமாக வந்து அவங்கள தாக்குவார். அந்த மறைமுகமாக தாக்கக்கூடியதுன்றது கொஞ்சம் அந்த மூளையே கொஞ்சம் நல்லா ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அது அவர் சொல்லக்கூடிய அர்த்தத்தை புரியாதவங்களுக்கு அப்போ நம்மளுக்கு திட்டல போல இருக்குது, பாராட்டுறாருன்ற மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். ஆனால் அவர் பாராட்டுறதுலேயே திட்டக்கூடிய ஆள். அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்படி பண்ணக்கூடியவரே வந்து ஏன் இவர் கேட்க மாட்டார் ஓப்பனாக கேளுங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்களே ரொம்ப ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குறீங்க. இந்த பொண்ணு தொல்லை தாங்க முடியல, அது பாட்டுக்கிட்டு எழுந்து போகுது. அப்புறமா அடுத்தது பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க, கட் பண்ணி நான் போய் தண்ணி எடுக்க போகிறேன், ஒரு பெர்மிஷன் கூட இல்லை. ஆனால் மற்றவங்களாம் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டுலாம் போகிறாங்க. இது வந்து நீங்கள் ஏன் ஒன்றுமே கேட்க மாட்டீங்க? உங்கள் படத்தில் உங்கள் பொண்ணாக நடித்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கேட்காம இருக்கிறீங்களா? இது நான் மட்டும் இல்லை, வரவங்க போகிறவங்கலேருந்து கமெண்ட் செஷன்லேயும் சரி, ஒவ்வொரு வீடியோ போடுறவங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அண்டு இன்னைக்கு அவர் வருவார். வந்தார்னா இன்றைக்காவது கேட்குறாரா இல்லையா, கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? அது அம்மாவா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு என்னவோ இன்றைக்கே அவர் கேட்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஓட்லியாவது அது வந்து எல்லாரும் இந்த கேம்ஸ் இது நடக்கும்போது சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், யார் வேணால் வின் பண்ணிட்டு போங்க, ஆனால் தயவு செஞ்சு இந்த சாஞ்சனா மட்டும் வின் பண்ணி இந்த எவிக்ஷன் ஃப்ரீ டாஸ்க்கை வின் பண்ணிடவே கூடாது, அவள் தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி தான் எந்த ஒரு ப்ரொமோவாக இருக்கட்டும், எந்த ஒரு வீடியோ யார் போடுறவங்களால எல்லா கமெண்ட்ஸ்லையும் அதிகப்படியாக இருந்தது இதுதான். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி குடைச்சலாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. குடைச்சல்றத விட எரிச்சலாக இருக்குது. அவளை பார்த்தாலே
ஒரு சில இந்த வீடியோஸில் வரும் பார்த்தீங்க, அது எப்படி ஒருத்தரை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும், நிஜமாலே அவளை பார்த்தாலே அடிக்கணும்னு தோன்ற அளவுக்கு தாங்க இருக்குதுன்ற மாதிரிலாம் நிறைய மீம் அண்ட் ட்ரால்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போயாவது நீங்கள் அவங்க எவிக்ட் ஆகுறாங்க ஆகலைன்றதெல்லாம் கூட எங்களுக்கு அடுத்தபட்சம் வாயை திறந்து தயவு செஞ்சு கேளுங்க. இந்த மாதிரி உடனே அந்த பொண்ணு தண்ணி அப்படியே திறந்து விட்டுறா அப்படின்றதுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அப்படி இல்லாமல் அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ ஒரு லிபர்ட்டி, அதுக்கு மட்டும் ஏன் அந்த ஒரு விஷயம் அப்படின்றது தான். எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும். ஒரு ஹோஸ்ட்ன்றவங்க ஒருத்தவங்களை மட்டும் கொஞ்சம் ஃபேவரிசமோ அடுத்தவங்களுக்கு அப்புறமா நீங்கள் பயஸ்டாக இருக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்களோ, அதுக்காகவாது ஏதாவது கேட்கலாமே. இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் ஏதாவது இதை பேசிகிட்டு இருந்தாங்க. இது தீபக் ஒரு பக்கம் போயிட்டு இருந்து, அப்புறமா இது இல்லைங்க அது இல்லைங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி ஓரளவு முடிச்சுட்டு இருந்தாலும் ஒரு பூவை கட் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறமா மஞ்சரி பண்ண ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சரி அவர்கள் பயங்கரமாக வந்து ஒன்றுமே இல்லையா நம்மளா ஏதாவது இழுப்போம் சண்டையை அப்படின்ற மாதிரி இழுத்து தீபக்குடைய கோரை. ஆனால் தீபக் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கலாம். அவர் ஒரு கேப்டனாக இருக்கும்போது கொஞ்சம் பர்சனலாக அப்படி பண்ணாமல் ஒரு கேப்டனாக எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கணும். அவரும் இருந்தார், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியலை. அதனால ஆமாம் தீபக்காக தான் இருக்கிறேன், என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, கட் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் போய் இறங்கினது ஒரு கேப்டனுக்கு அது கொஞ்சம் சரி கிடையாது. அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மஞ்சரின்னு தான் சொல்லணும். அதை வந்து இந்த வாரம் எந்த அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பேச போகிறாரு அண்ட் இந்த மாதிரியான ட்ரிகர் பண்ணுற விஷயத்தையும் அண்ட் இதை தாண்டி என்ன மாதிரிலாம் நடக்குதோ இதனால் வரக்கூடிய சண்டைகள் தான் பிக் பாஸில் ஆக்சுவலி எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கக்கூடியது. அப்படி பார்த்தோன்னா இந்த வாரம் தான் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்குது. இந்த விவாதங்கள், சண்டைகள், ரத்த காவுகள் எல்லாம் இன்னும் எத்தனை சொல்கிறது, இந்த செவுறு இன்னும் எத்தனை காவு வாங்க போதோன்ற மாதிரி இந்த இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷபாட்டுகள் என்னென்ன வேலைகளெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரத்தில் பண்ண போகிறாங்க. முக்கியமாக விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பேச போகிறார் இந்த 2 நாளில், யார் இந்த வாரத்தினுடைய எவிக்ஷன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனோடையும் அண்ட் என்னுடைய சைடு ஆஃப் வியூவையும் சேர்த்து உங்ககிட்ட வந்து மண்டே அன்னைக்கு இதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். அண்ட் இப்போ நான் பேசுனதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மாற்று கருத்தோ இல்லை அக்செப்ட் பண்ணுறீங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.